எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 999 ரூபா. உண்மையிலேயே அந்த பொருள் தயாரிக்கான செலவு 120 ரூபா. பொருட்களோட உண்மையான விலை ரகசியத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யோகம் டீல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்புமணி. நாம இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி பேச போறோம். நீங்க ஒரு ஷாம்பு பாட்டில் வாங்குறீங்க அப்படின்னா அதோட எம்ஆர்பி 299 ரூபா. ஒரு ஃபேஸ் கிரீம் வாங்குறீங்க, எம்ஆர்பி 499 ரூபா. ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறீங்க, எம்ஆர்பி 40 ரூபா. ஒரு மொபைல் கவர் வாங்குறீங்க, எம்ஆர்பி 799 ரூபா. ஒரு கேள்வி, உண்மையிலேயே இந்த பொருள் தயாரிக்க எவ்வளவு செலவாயிருக்கு? எம்ஆர்பி அப்படின்றது தயாரிக்க ஆன செலவா? இல்ல, உண்மையிலேயே பல பொருள்களோட தயாரிப்பு செலவு மிக குறைவுதான். அப்படின்னா மீதி இருக்கிற பணம் எங்க போகுது? இன்னைக்கு ஒரு பொருளோட விலைக்குள்ள ஒளிந்திருக்கிற ரகசிய உலகத்தை பத்தி பார்ப்போம். ஒரு பொருளோட விலை தயாரிப்பு செலவுக்கு சமமானது இல்ல. பல பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு பொருளோட விலை 1000 ரூபாய் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை தயாரிக்க 900 ரூபாய் செலவாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மை அது இல்ல. சில நேரங்கள்ல 1000 ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட் தயாரிக்க வெறும் 100 ரூபாய் அல்லது 200 ரூபாய் தான் செலவாயிருக்கும். ஏன் அப்படின்னா ப்ராடக்டோட பிரைஸ்ல பல விஷயங்கள் அடங்கி இருக்கு. அதுல முதலாவதா பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட். பிளாஸ்டிக், மெட்டல், கிளாஸ், கெமிக்கல், ஃபேப்ரிக், இது ஆரம்ப செலவு. ஆனா இது மட்டும் விலை கிடையாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட், மெஷின், எலக்ட்ரிசிட்டி, ஃபேக்டரி ரெண்ட், ஒர்க்கர் சேலரி, மெயின்டெனன்ஸ், இது எல்லாமே சேரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா பேக்கேஜிங் காஸ்ட். சில நேரங்கள்ல ப்ராடக்ட் காஸ்ட்டை விட பேக்கேஜிங் காஸ்ட் அதிகமா இருக்கும். ஏன்னா முதல்ல பார்வையில கவரணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட். ஃபேக்டரியில இருந்து வேர் ஹவுஸ், வேர் ஹவுஸ்ல இருந்து ஷாப், ஷாப்ல இருந்து கஸ்டமருக்கு, இதுக்கெல்லாம் ஆகக்கூடிய செலவுகளும் சேரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட். ஒரு பிராண்டு டிவில விளம்பரம் பண்றாங்க, யூடியூப்ல ஆட்ஸ் போடுறாங்க, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், செலிபிரிட்டி என்டோஸ்மெண்ட், இந்த செலவுகளுக்கு எல்லாம் பேமெண்ட் யார் தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் தான். ஒரு அதிர்ச்சியான உண்மை என்ன அப்படின்னா, சில பிராண்டுகளோட தயாரிப்பு செலவுகளை விட மார்க்கெட்டிங் செலவு அதிகமா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் மார்ஜின். ஃபேக்டரி நேரடியா உங்களுக்கு விற்காது, நடுவுல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க, ஹோல்சேலர்ஸ் இருப்பாங்க, ரீட்டைலர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான லாபத்தை சேர்ப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ரீட்டைல் மார்ஜின். ஒரு ஷாப் ஒரு ப்ராடக்ட் விக்குது அப்படின்னா அந்த ஷாப்புக்கும் ஒரு லாபம் வேணும், அதனாலையும் பிரைஸ் அதிகரிக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா பிராண்ட் வேல்யூ. இதுதான் மிகப்பெரிய பகுதி. ஒரே தரமான 2 ப்ராடக்ட் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா நோ பிராண்ட், இன்னொன்னு ஃபேமஸ் பிராண்ட். விலையில வித்தியாசம் ஏன்? ஏன்னா நம்பிக்கை. உதாரணத்துக்கு ஒரு வாட்டர் பாட்டிலோட கதையை பார்ப்போம். ஒரு வாட்டர் பாட்டிலோட உற்பத்தி செலவு பாத்தீங்கன்னா சில ரூபாய் தான். ஆனா ஏர்போர்ட்ல வாட்டர் பாட்டிலோட விலை 100 ரூபாய். ஏன்னா லொகேஷன், கன்வீனியன்ஸ், அவைலபிலிட்டி, இதுக்கெல்லாம் சேர்த்து தான் நாம பணம் செலுத்துறோம். அடுத்தது ஒரு மொபைல் போன் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஸ்மார்ட் போனோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 20,000, எம்ஆர்பி 50,000, மீதி இருக்கிற 30,000 எங்க போச்சு? ரிசர்ச், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், மார்க்கெட்டிங், வாரண்டி, டிஸ்ட்ரிபியூஷன், ப்ராஃபிட், இது எல்லாம் சேர்த்து தான் 50,000. ப்ராஃபிட் கெட்டதா அப்படின்னா இல்ல. ப்ராஃபிட் இல்லனா பிசினஸ் இயங்காது. ஒரு நல்ல ப்ராடக்ட் உருவாக்க, ஒரு கம்பெனி வளர ப்ராஃபிட் ரொம்ப முக்கியம். இதுக்கு இவ்வளவு பிரைஸ் ஏன்? ஆனா அவங்க முழு வேல்யூ செயினையும் பாக்குறது இல்ல. செல்லர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா, சில செல்லர்கள் என்ன பண்றாங்கன்னா பிரைஸை மட்டும் பத்தி பேசுறாங்க, வேல்யூவை பத்தி பேசுறதே இல்ல. அதனாலதான் அந்த ப்ராடக்ட்டை கஸ்டமர்ஸ் வாங்க மாட்டேங்கிறாங்க. பிரைஸ் விசஸ் வேல்யூ. ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 500 ரூபாய், 5 வருஷம் வேலை செய்யுது. இன்னொரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 200 ரூபாய், வெறும் 6 மாசத்துல பழுதா போயிடுது. எது மலிவு, எது விலை உயர்ந்தது? இங்க பிரைஸ் முக்கியம் கிடையாது, வேல்யூ தான் முக்கியம். லக்ஸுரி பிராண்ட்ஸோட ரகசியம் என்னன்னா, லக்ஸுரி ப்ராடக்ட்ல ப்ராடக்ட் காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும், ஆனா பிராண்ட் வேல்யூ அதிகமா இருக்கும். அவங்க பொருளை விக்கல, ஒரு உணர்வை விக்கிறாங்க. நீங்க ஒரு ஸ்மார்ட் பையராக என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்த முறை ஒரு பொருளை வாங்கும் போது பிரைஸ் மட்டும் பார்க்காதீங்க, பொருளோட வாரண்டியை பாருங்க, குவாலிட்டியை பாருங்க, ரிவ்யூஸ் பாருங்க, சர்வீஸ் பாருங்க, லாங் டர்ம் வேல்யூவை பாருங்க. இதெல்லாம் பார்த்துதான் நீங்க ஒரு பொருளை வாங்க. ஒரு வாழ்க்கை பாடம் என்னன்னா, மனிதர்களை வெளிப்புற தோற்றத்தை வச்சுதான் மதிப்பிடுறோம், ஆனா உண்மையான மதிப்பு உள்ள இருக்கு. பொருள்களுக்கும் அதே விதிதான். நண்பர்களே, எம்ஆர்பி அப்படின்றது தயாரிப்பு செலவு கிடையாது, அது ஒரு முழு பயணத்தோட விலை. அடுத்த முறை ஒரு ப்ராடக்ட்டை பார்த்து இதுக்கு ஏன் இவ்வளவு விலை அப்படின்னு கேட்காதீங்க. அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அந்த விலைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு யோசிங்க. அப்ப நீங்க ஒரு கஸ்டமர் மட்டும் இல்ல, ஸ்மார்ட் கஸ்டமரா மாறுவீங்க. நன்றி. மீண்டும் ஒரு யோகம் டீல் வீடியோல சந்திப்போம். வணக்கம்.